ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனிங் எதுவும் போட போகிறது கிடையாது. எஸ்டர்டே நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 500 அப்படிங்கிறது ஒரு நம்பராக தெரியல, சின்ன நம்பராக கூட தெரியல. பட் எங்களுக்கு வந்து அது 500 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எல்லோரும் க்ரோத் ஆக முடியாது. அதில் ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக போடணும். நானுமே அப்படி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது கன்டின்யூ பண்ண முடியல. அப்போது இந்த மாதிரி டிசைனிங் பண்ணுற வீடியோலாம் எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும்னு கூட தெரியல அப்போது. அப்புறம் செகண்ட் பேபி எனக்கு இப்போ 2வது பையன் பொறந்துட்டான். அதுக்கப்புறம் என்னால் கன்டினியூவாக அந்த வீடியோ எடுத்து போடுறது முடியல. அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் மட்டும் ஸ்டாப் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது கன்டினியூவாக போட முடியாது. ஏன்னா டைமிங் முக்கியம் ஆரி ஒர்க்கில். அவங்க கொடுக்குற டைமில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஸோ எனக்கு எந்த டைம் கிடச்சதோ அந்த டைமில் வந்து நான் ஆரி ஒர்க் அப்பப்போ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் கன்டினியூவாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் பையன் கொஞ்சம் பெருசாக இதை வந்து கன்டினியூ பண்ணணும், எடுத்து பண்ணணும். கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி. இப்போ நம்ம நேட்டிவாக இருந்தோம்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் வீட் சைடு வந்துருவோம். ஹஸ்பண்ட் வீட் சைடு வரும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்காது இந்த சைட்லலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம இடம் சேஞ்ச் ஆனால் நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையாக ரீச் பண்ணி அப்படியே ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ளவுஸை என்னால் வந்து போட முடியல. அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. ப்ளவுஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் ஒர்க்கும் நமக்கு கன்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போது டிசம்பர் லாஸ்ட்டாக 2022 நவம்பர் 30th தான் எனக்கு சரி ஓகே நம்ம வீடியோ கன்டினியூவாக போடுவோம். நமக்கு என்ன தெரியுதோ அதை வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டேன். அதில் என்னென்னா எனக்கு எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சோ அந்த மாதிரி நான் எடுத்து போட்டேன் வீடியோ. அப்படி அப்லோட் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. ஏன்னா நிறைய இருக்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வைக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ண முடியும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் நீங்கள் புதுசாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற ஒர்க்லாம் வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அது கரெக்டாக எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் யூடியூப்பில் வந்து க்ரோத் ஆக முடியும். எனக்குமே இந்த 500 பாருங்கள், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் 6 மந்த் ஆகிடுச்சு. ஒரு மந்த்துக்கு 100 சப்ஸ்கிரைபர்னால் கூட நமக்கு 600 இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் இப்போ தான் 500 நான் ரீச் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக வீடியோஸை கொண்டு வர ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வியூவர்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. நமக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆனாங்க. இப்போ தான் வந்து நம்மளுக்கு வீடியோ ஓரளவுக்கு போகுது. ஆரி ஒர்க் வந்து எனக்கு எப்பவும் போல் நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்களும் இப்போ பிகினர்ஸாக இருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயம் ஃபஸ்ட்டு போய் யூடியூப்பில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் நமக்கு ரீச் ஆகும், இதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள். நிறைய உள்ளே போய் நம்ம அதுக்குள்ளே இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஆரி ஒர்க் பொறுத்தவரையிலும் நிறைய விஷயம் இருக்குது. 1, 2 விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆரி ஒர்க்கில். இப்போது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங்கும் ரொம்ப முக்கியம். இதில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஆர்டர்ஸ் வந்தால் தானே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸாகவே வரும். இந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து லக்கில் வந்து கிடைக்கலாம். ஒரு சிலர் நல்லாவே க்ரோத் ஆகிடுவாங்க. ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரீச் ஆகிடுவாங்க. அது அவங்களுக்கு லக்காகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட வீடியோ குவாலிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு பின்னாடி அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நிறைய இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு ஆரி ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். இது என்னோட சின்ன வந்து அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக ஆரி ஒர்க்கில் வந்து ஏர்ன் பண்ணவும் முடியும்.
கண்டிப்பா அது உங்களுக்கு எப்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.